ஏன்பா ஜானகி போட்டோவை பெட்டிக்குள்ள வைக்கிறீங்க? பணப்பெட்டி நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா வெறும் பெட்டியை அவங்க திறப்பாங்க. அதுல ஜானகி போட்டோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழப்பம் வரும். அத சாக்கா வச்சு பணத்தை ஜானகி ஆவி எடுத்துட்டதா நாம ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டோம்னா திருட்டு பழி ஜானகி ஆவி மேல விழுந்துரும். சூப்பர்பா. அப்பா மணி 2 ஆயிடுச்சுப்பா. வாங்கப்பா கிளம்பலாம். இருடா. அப்பா என்னடா கைரேகை பதியக்கூடாதுன்னு தானே கிளவுஸ் போடுறீங்க நீங்க? மாமா காப்பு காணாம போனதுக்கே போலீஸ் டாக்க கூப்பிட்டுட்டாங்க. ஆமாமா. பணம் காணும்னா போலீஸ் பட்டாளத்தை கூப்பிடுவாங்க. அப்பா சூப்பர்ப்பா. நீங்க கை கொடுங்க. ஐ லவ் யூ பா. ஏண்டா டேய், வேலைக்காரிக்கிட்ட அடி வாங்கி நீ இன்னும் திருந்தலையா? விடுங்க, வாங்க போலாம். டைம் ஆயிடுச்சு. பாத்து வா. சரிப்பா. அப்பா இந்த ஐ மாஸ்க் எங்கப்பா வாங்குனீங்க? சூட்கேஸ் வாங்கின கடையிலடா. ஆனா அந்த சூட்கேஸ்ல இல்லையேப்பா. அன்றாயில போட்டு வச்சிருந்தேன்டா. ஐயோ அப்பா, உனக்கு வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ச்சே. நான் லெதர் ஃபேக்டரியை வைக்க உன் ஊருக்கு வந்தப்ப ஃபேக்டரி வச்சா ஊர்ல இருக்கிறவங்கள பாதிக்கும்னு ஊருக்காக கவலைப்பட்டவன் நீ. இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா மக்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருப்பேன். ஆனா அது அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. நீ இல்லைனாலும் மத்தவங்களுக்காக கவலைப்படுற உன் நினைப்பு வாழணும். அதுக்குதான் உன் பேர்ல நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறேன். இன்னைக்கு இந்த ட்ரஸ்ட் சின்னதா இருந்தாலும் போக போக அது பெருசாகணும். இந்த ட்ரஸ்டால ஏகப்பட்ட குழந்தைங்க படிக்கணும். ஆதரவு இல்லாதவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பயன் அடையணும். அதுக்கு நீதான் கூடவே இருந்து வழி நடத்தணும். போயிட்டாருடா. வா. ஏய், யாராவது வராங்களா? பாக்குறேன். நீங்க பெட்டியை மாத்திர வேலையை பாருங்க.
வந்தாச்சு. முதல்ல இதுல இருக்க பணத்தை வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணோம். ஏதாவது பேக் எடுத்துட்டு வா சீக்கிரம். சரிப்பா. இந்தப்பா பேக். என்னப்பா பெட்டியை திறக்க முடியலையா? ஆமாடா. அப்பா என்கிட்ட கொடுப்பா. கொடுப்பா. நீ தர. என்னடா சுத்தி சுத்தி பாக்குற? சீக்கிரம் தர. என்ன இப்படி அப்படியே திறந்துருமா? அப்பா கொடுங்கன்றல. நம்பர் கரெக்டா போடுறா. மூர்த்தி அப்பா ஐயோ நான் இந்த ரூம்ல இருக்கப்பட்டப்பா. நான் போறப்பா. அப்பா என்ன விடுங்கப்பா. இந்த நிலைமையில யாராவது பார்த்தா நாம திருடின விஷயம் தெரிஞ்சு போயிருந்தா. கதவை திறக்காத. எதுவா இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே சமாளிக்கலாம்டா.
வாடா வா. அங்க பாருங்க. கங்கா, உன் கையால் அந்த பெட்டியை எடுத்து அருண்கிட்ட கொடுமா. நான் கொடுக்கறத விட தேவசேனா கொடுத்தா இன்னும் அதிர்ஷ்டமா இருக்கும். அவளே கொடுக்கட்டும்பா. தேவசேனாவே எடுத்து கொடுக்க சொல்லுங்கப்பா. நான் உன்னை பெருமையா நினைச்சா நீ தேவசேனாவை பெருமையா நினைக்கிற. நீ கொடுத்தான்னு தேவசேனா கொடுத்தான்னு. தேவசேனா, அப்பாட்ட பொட்டி எடுத்து கொடுமா. ஆண்டவா, இந்தாங்கப்பா. தேங்க்யூ. என்னப்பா அது, பூஜைக்கு வர சொன்னா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? எங்களுக்கு பூஜை ராத்திரியே முடிஞ்சு போச்சு மாமா. ராத்திரியே முடிஞ்சிருச்சா? என்ன சொல்ற நீ? அது 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 வந்து அப்பா நைட்டு பூஜை நடக்கிற மாதிரி கனவு கண்டாரா, அததான் சொல்றாரு. இல்லப்பா? ஆமா மாமா, கனவு தான் கண்டேன். அப்படியா? அருண், அப்பா. நல்லபடியா பூஜை முடிஞ்சிருச்சு. ஆமாப்பா. அந்த டாக்குமெண்ட் எடு, நான் சைன் பண்ணி கொடுக்குறேன். சரிப்பா. குட் லக் மாப்ள. தேங்க்ஸ் மாமா. என்னப்பா இந்த பெட்டியில எப்படி பணம் வந்துச்சு? பெட்டியறா. இந்தாங்கப்பா. தர. அப்பா, நைட்ல கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு பெட்டியை மாத்தினா கடைசியில இப்படி உள்டாயிடுச்சேப்பா. நாம அந்த ஆவி மேல பழிய போட பிளான் பண்ணா அந்த ஆவி நம்மளே ஏமாத்திருச்சுப்பா. இது ஆவியோட வேலை இல்லடா. ஏன்பா
எடுத்து வச்ச பெட்டி அப்படியே இடம் மாறி இருக்கு. இதுலயே தெரியலையா ஆவிதான் பண்ணிருக்குன்னு? ஆமாப்பா, அதுவும் இல்லாம நேத்து நைட்டு இந்த பொட்டி தானே நம்மள அடி அடி நடிச்சு புரட்டி எடுத்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? அப்ப என்ன ஆளா வந்து அடிச்சாங்க? ஆவிதானே அடிச்சது. ஆவி வேற ஏதோ ஒரு சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதா நம்பூதிரி சொன்னார்ல, அதனால இத ஆவி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆவி பண்ணலனா வேற யாரு பண்ணிருப்பா? கங்கா. கங்கா தான் பெட்டியை மாத்திருக்கா. எப்படிப்பா சொல்றீங்க? இந்த வீட்டு சொத்து வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவ தான் கங்கா. அப்பா, கல்யாணம் முடிஞ்சு நம்ம ஊருக்கு கிளம்புனப்போ அவ தானே உங்ககிட்ட இங்கே இருந்து சொத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா. அவளை நாம நல்லவன் நினைக்கிறதுக்காக அவ நடிச்ச நடிப்புடாது. நடிப்பா? என்னப்பா சொல்றீங்க? கங்கா ஏதோ திட்டத்தோட இருக்கா. அவ போட்ட திட்டத்துல தான் மாயா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நான் அவளை கண்காணிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன். அவ முன்ன மாதிரி புத்துக்கு பூஜை பண்றதில்ல, எல்லார்கிட்டையும் சகஜமா இருக்கிறதும் இல்ல, வீட்டு வேலைன்னு எதையும் பார்க்கறதும் இல்ல. கங்கா முழுசா மாறிட்டாடா. என்ன இது? அப்பா சந்திரமுகி டயலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. பொட்டி அடிச்சதுல லூஸ் ஆயிட்டாரோ? அவ அன்னைக்கு ராத்திரி ரகசியமா போய் பொட்டியை திறந்து போட்டோவை எடுத்து பார்க்கறப்பவே அவளுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த போட்டோல இருக்கிறது சாதாரணமான ஆள் கிடையாதுடா. மந்திரம், தந்திரம், மாயம், ஆச்சரியம்னு முத்திர பதிச்ச ஆள்டா. போட்டோல இருக்கிற அந்த அம்மா யாரு என்னன்னு தெரியல, ஆனா அந்த அம்மா தான் கங்காவுக்கு பக்கபலமா இருக்காங்க. அந்த அம்மாவை வச்சுதான் கங்கா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. கங்கா யார வேணாலும் நம்பி இருக்கட்டும், ஆனா நான் என்ன மட்டும்தான் நம்பி இருக்கேன். கங்காவா நானாங்கிறத பார்க்கிறேன்டா. ஐயா, வீட்டு வாசல்ல ராத்திரி குறி சொல்லிட்டு போனேன். ஏதோ காசோ பணமோ அரிசியோ பருப்போ ஏதாவது கொடுத்தீங்கன்னா சொன்ன வாக்கு பலிதமாகும். கங்கா, குடுகுடுப்பக்காரர் ராத்திரி ஏதோ குறி சொன்னாரா? அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புமா. இந்தாப்பா ஐயா, கொடுப்பாங்க, வாங்கிட்டு போ. சரிங்க ஐயா. புகழோட பிறந்தாலும் பூரணமா இருந்தாலும் பத்தினி பொண்ணோட கற்பு, அது பத்தினி பொண்ணோட கற்பு. ராத்திரி ஏதோ பத்தினி பொண்ணு காவல் இருக்குன்னு சொன்னீங்களே, அது யாரு என்னன்னு சொல்ல முடியுமா? ராத்திரி வந்து வாக்கு சொன்னது ஜக்கம்மா. ஜக்கம்மா என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாதம்மா. அந்த பத்தினி பொண்ணு யாருன்னு ஜக்கம்மா கிட்ட கேட்டு சொல்றீங்களா?